பார்த்தாலே பிடிக்காத முகம் மோடி, பார்க்க பார்க்க சகிக்காத முகம் அண்ணாமலை. இந்த ரெண்டும் வந்து நம்ம கிட்ட ஓட்டு கேக்குது. ஒருத்தர் என்னமோ அப்படியே இந்த வெறிச்சோடி அப்படியே இந்த அர்த்தராத்திரியில சுடுகாட்டுல வந்து தூக்கிட்டு வருவாங்களே இந்த கம்ப, அதே மாதிரி இப்படியே வராரு ரோட் ஷோ அப்படிங்கிற பேர்ல. இந்த பக்கம் பார்த்தா ஆளே காணோம், அந்த பக்கம் பார்த்தா ஆளே காணோம். சரி என்னடா ஆளே இல்லாம யாருக்குடா, யாருமே இல்லாத டீ கடையில யாருக்குடா டீ ஆத்துறீங்க அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து அண்ணாமலை இப்படி கண்ணை காட்டுறாரு. உடனே ஒரு 10 சங்கி சைட்ல இப்படி ஓடி ஓடி போறான். மோடி வரதுக்கு முன்னால அப்படி போய் அவர் கண் பார்வையில நின்னு அப்படிங்கிறான். இந்த லட்சணத்துல நடக்குது ரோட் ஷோ. 7 தடவை வந்தாரு மோடி தமிழ்நாட்டுக்கு. ஒவ்வொரு தடவை வரும்போது அவ்வளோ பில்டப், ஐயோ மோடி வராரு, ஐயோ மோடி வராரு, மோடி வந்தா இது அப்படியே இது அப்படியே மாத்தி அமைச்சிருவாரு, அப்படியே பாஜக அல அப்படியே வீசி எல்லாரையும் முழுங்கி தூக்கிட்டு போயிரும் அப்படிங்கிற அளவுக்கு பில்டப். ஆனா ஈ காக்கா காணோம். நேத்து ஒரே ஒரு தடவை தான் ராகுல் காந்தி வந்தார். எவ்வளவு எளிமை, எவ்வளவு யதார்த்தம். யோசிச்சு பாருங்க. ஜீப்ல வராரு, அப்படியே வரும்போது அப்படியே நடுவுல ஜீப் அப்படி நிறுத்த சொல்றாரு. நிறுத்திட்டு அப்படியே இறங்குறாரு. ஜீப்ல இருந்து இறங்கி அப்படி ஓடி அந்த ரோட்ல அந்த நடுவுல மீடியன் இருக்கும்ல, அதை அப்படி தாவி குதிக்கிறாரு. அழகா ஒரு ஜீன்ஸ் ஒரு டிஷர்ட், நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறாரு. அவர் கிராஸ் பண்ணி நேரா எதிர ஸ்வீட் கடை இருக்கு, ஸ்வீட் கடைக்குள்ள போறாரு. ஸ்வீட் கடைக்குள்ள போய் ஒரு கிலோ இது கொடுங்க, குலாப் ஜாமுன் கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அங்க ஸ்வீட் கடையில இருக்கிறவங்களுக்கு அப்படியே கை காலெல்லாம் விடவெடுத்து போச்சு. திடீர்னு ராகுல் காந்தி வந்து நிக்கிறாரு நம்ம கடையில அப்படின்னு. அவங்களுக்கு சந்தோஷத்துல திக்குமுடக்காடி போயிட்டாங்க. சரி ஸ்வீட் கேக்குறாரு, ஸ்வீட் கட்டி கொடுக்குறாங்க. யாருக்காக ஸ்வீட் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டா, முதல்வர் ஸ்டாலினுக்காக வாங்குறேன், என் அண்ணனுக்காக வாங்குறேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் சர்வசாதாரணமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் கடையில வேலை செய்யறவங்க எல்லாம் அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டு அவங்களோட வந்து போட்டோ எடுக்கிறாரு, சிரிச்சு சந்தோஷப்படுறாரு. எவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு, சந்தோஷம். இதுதானே மக்கள் எதிர்பார்க்கறாங்க. ஒரு தலைவர் கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? இதுதானே எதிர்பார்ப்பாங்க. நம்ம மோடி இருக்கிறாரு, 2022 பஞ்சாபுக்கு இதே மாதிரி தான் போனார். அப்ப வந்து இந்த விவசாயிகள் போராட்டம், முதல் போராட்டம் வந்து ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருந்த நேரம். நாம இங்க நிக்கிறோம்னா அந்த தெரு முனையில நின்னுட்டு இருந்தாங்க விவசாயிகள். மனுஷன் பிடிச்சாரு பாரு ஒரு ஓட்டம், நேரா போய் ஏர்போர்ட்ல தான் நிக்கிறாரு. ஐயோ என்ன கொல்ல முயற்சி பண்றாங்க, ஐயோ என்னை திட்டுறாங்க, காங்கிரஸ் என்ன 94 தடவை திட்டிடுச்சு, ஐயோ என்ன கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க. இப்படிதான் இவங்க ஓட்டு கேட்கறாங்க. நேத்து கோயம்புத்தூர்ல பாஜக பிரச்சாரம் பண்ணுது. அந்த கூட்டத்துல ஒரு அம்மா பாவம், இந்த ஜிஎஸ்டின்னு வரியை போட்டு எங்க வாழ்க்கையெல்லாம் பாழ் பண்ணிட்டீங்களேயா, எங்க தொழிலெல்லாம் நாசம் பண்ணிட்டீங்களேயா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இந்த பாஜக ரவுடிங் எல்லாம் சேர்ந்து அந்த அம்மாவுடைய கடைக்குள்ள போந்து அந்த அம்மாவை அடிக்கிறாங்க. அந்த வீடியோ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல். நீங்க எவ்வளவு பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அப்போ ஒரு பொறுப்பான ஒரு அரசாங்கத்தை 3 வருடங்களாக இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தரவுகளையும் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்? எங்க பார்த்தாலும் எல்லாரும் திராவிட மாடல் திராவிட மாடல்னு பேசுறாங்களே. இந்த திராவிட மாடலுக்கும் குஜராத் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? கார்ப்பரேட்டுகளை முதலாளியாக நினைப்பது குஜராத் மாடல், ஆனால் மக்களை முதலாளிகளாக நினைப்பது திராவிட மாடல். நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் 2019 சொன்ன வீடியோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. பெட்ரோல் விலை பதற வைக்கிறது, டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலை மண்டையை போடுகிறது, இப்படிதான் சொன்னாங்க அந்த அம்மா. இன்னைக்கு அதே நிலைமை தான். இதெல்லாம் மாத்திரன்னு சொல்லிட்டு தான் 2014 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா 10 ஆண்டு ஆட்சியில் இருந்த இந்த மோடி அரசாங்கம் ஏதாவது ஒரு மேடையில நாங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டோம், நாம கேட்கிறோம்ல, தைரியமா கெத்தா கேட்கிறோம்ல, திமுகல நாங்க வந்து இவ்வளவு செஞ்சிட்டோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தைரியமா சுயமரியாதையோட கெத்தா நாம கேட்கிறோம்ல. அவன் கேட்கறான் பாருங்களேன். எந்த மோடி எந்த மேடையில ஏறினாலும் மோடி என்ன சொல்றாரு? ஐயோ நேரு காலத்துல இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ இந்திரா காந்தி இப்படி பண்ணிட்டாங்க, ஐயோ நரசிம்மராவ் இப்படி பண்ணிட்டாரு, 60 ஆண்டு காலத்துல காங்கிரஸ் நாசம் பண்ணிடுச்சு, நாங்க தான் எல்லாத்தையும் தொங்கி போன இந்தியாவை நாங்க தான் தூக்கி நிறுத்துறோம், இப்படிதான் பேசுறாரு அவரு ஒவ்வொரு மேடையிலுமே. எங்கேயாவது ஒரு மேடையில 10 ஆண்டுகள்ல நாங்க இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கோம்னு சொல்றாரா? ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்ல. என்கிட்ட ஒரு நண்பர் வந்தாரு, அவர் தீவிர சங்கி. என்கிட்ட வந்து நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் திமுகவுக்கு ஆதரவாவே பேசுறீங்க, நீங்க வந்து திராவிட மாடலை வந்து தூக்கி பிடிக்கிறீங்களே அப்படின்னாரு. சரி நான் கேட்டேன், பாஜக என்ன பண்ணுச்சு சொல்லு, இந்த 10 வருஷத்துல பாஜக என்ன பண்ணுச்சு? நாங்க வீடு கட்டி கொடுத்தோம், நாங்க 1970 அதை முடிச்சிட்டோம்டா. குடிசை மாற்று வாரியம்லாம் எங்க தலைவர் கலைஞர் 1970 கொண்டு வந்துட்டாரு. சரி அப்ப நாங்க வந்து எல்லாருக்கும் வந்து கேஸ் கனெக்ஷன் கொடுத்தோம், அதெல்லாம் நாங்க என்னைக்கோ கொடுத்து முடிச்சிட்டோம்டா. இலவசமா கேஸ் சிலிண்டர் மட்டும் இல்ல, ஸ்டவ்வையும் சேர்த்து கொடுத்தோம் நாங்க. அடுத்தது சொல்லு, நாங்க வந்து இலவசமா எல்லாருக்கும் கழிப்பறை கட்டி கொடுத்துட்டோம். அடப்பாவிகளா, நாங்க என்னைக்கோ குடிசை மாற்று வாரியம்லாம் கட்டி கழிவு நீர் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து மெட்ரோ வாட்டர் எல்லாம் கொண்டு வந்து
எல்லாம் முடிஞ்சு போச்சுடா, விளக்கு போடுறது, ரோடு போடுறது, இதெல்லாம் நாங்க 50 வருஷத்துக்கு முன்னாலேயே செஞ்சுட்டோம்டா, புதுசா ஏதாவது சொல்லுங்கடா அப்படின்னா, நாங்க ராமர் கோவில் கட்டணும். மோடி வந்து ஸ்டேஷன் மாஸ்டரா இல்ல சாமியாரானே தெரியல நிஜமாவே. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா சாமியார் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஒருவேளை சாப்பிட்றேன்ட்டு 11 நாள் விரதம் இருந்து ராமர் கோவிலை திறக்க போறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அடுத்த நாள் ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி எந்த ஸ்டேஷன் கிடைக்குமோ அங்க போயிட்டு பச்சை கொடி ஆட்டிட்டு இருக்காரு. இப்படி வந்தே பாரத் வந்தே பாரத் வந்தே பாரத் வரும் வந்தே பாரத் வரும் சொல்லி இன்னைக்கு ரெகுலரா இருக்கிற ட்ரெயின் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. நேத்து மேடையில மோடி பேசுறாருங்க, சொல்லிக்க சாதனை எதுவும் இல்லைன்னு என்ன சொல்றாரு தெரியுமா? காங்கிரஸ் உடைய தலைவர் ராகுல் காந்தியும் பீகார் தலைவர் தேஜஸ்வி யாதவும் நவராத்திரி அன்னைக்கு ஆட்டிறைச்சி சாப்பிட்டாங்க. ஆட்டிறைச்சி சாப்பிட்டு பெரும்பாலான இந்துக்களுடைய மனசை புண்படுத்திட்டாங்க. நான் கேட்கிறேன், இந்தியாவில் 140 கோடி மக்கள்ல 110 கோடி பேர் நான்வெஜ் சாப்பிட்றவன் தான். நாம ஒரு விழா அப்படின்னா கடா வெட்டி கொண்டாடுறது தான் நம்மளுடைய வழக்கம். ஒரு ஆட்டை அடிச்சு இல்ல ஒரு கோழி அடிச்சு பிரியாணி போட்டு சந்தோஷமா கொண்டாடுறது தான் நம்ம வழக்கம். ரம்ஜான் கொண்டாடுறவங்க, நோம்பு திறக்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சகோதர சகோதரிகள், அவங்க கிட்ட போய் சந்தோஷமா அந்த நோம்பு கஞ்சியை வாங்கி நாம குடிக்கலையா? இல்ல நம்ம வீட்டுல ஒரு பண்டிகைன்னா கொண்டு போய் அவங்களுக்கு விருந்து கொடுத்தா அவங்க சாப்பிடலையா? இப்படி ஒரு தாய் மக்களா தாயா பிள்ளையா வளர்ந்த இந்த தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட பிரிவினை சக்திகள் கொண்டு வந்து வெறுப்பு விதைக்க முயற்சி பண்றாங்க. என்னப்பா, யாருக்கு ஓட்டு போகணும்னு டிசைட் பண்ணியாச்சு? அதெல்லாம் இப்ப இல்ல, எப்போவோ டிசைட் பண்ணியாச்சு. அப்படியா? ஆமா, யார் பெண்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கறாரோ அவருக்கு தான் என் ஓட்டு. ப்ரையாரிட்டியா? ஆமா, நம்ம செல்வி அக்கா கூட தோழி விடுதி திட்டத்துல கொடுக்கற ஹாஸ்டல்ல தங்கி தான் இங்க வேலை பாக்குறாங்க. ரொம்பவே சேஃபா இருக்குன்னு சொல்றாங்க. கேரண்டின்னு சொல்றவங்களுக்கு மத்தியில சொல்றதை செய்யறவர் தான் நம்ம முதல்வர். அப்ப யாருக்கு ஓட்டு போறோம்? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். மே 7